Hey guys, இன்னைக்கு வீடியோல Bolt Audio Z40 Pro இந்த இயர்பட்ஸோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரோஸ் விட கான்ஸ் தான் லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா இதில் மோஸ்ட் ஆஃப் ப்ரோஸ் மாதிரி சொல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் அந்த மாதிரி செக்ஷன் வைஸ் வந்து ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ ஆனீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பில்டில் தான் வந்து இருக்குது. கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், பட் அவுட் சைடில் ஃபுல்லாகவே வந்து ரப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஒரு சாஃப்ட் டச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஸ்க்ராட்ச் கூட அந்த அளவுக்கு நீங்கள் டேபிள் எல்லாம் வச்சு எடுக்கும்போது இருக்காது, ஏன்னா ரப்பர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சாஃப்டாக வந்து இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் போல்ட் ஆடியோ இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸ் வைஸ் பார்க்கும்போது இயர்பட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பில்டில் இருக்குது. அண்ட் இயர்பட்ஸ்லேயும் வந்து போல்ட்டோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ஓவராலாக கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் வந்து ஒரு நார்மல் பில்டு குவாலிட்டியில் ஒரு குட் லுக்கிங் டிசைனில் இருக்குது. அண்ட் இதோட கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டான், லாவெண்டர் அண்ட் மிட் நைட் அப்படின்ற ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டோட மொத்தம் 3 கலர் வேரியன்ஸில் வருது. அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம கனெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் ஆடியோ Z40 ப்ரோவில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டியில் வருது. அண்ட் இதில் கனெக்ஷன் ரேஞ்ச் நான் வந்து இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலேயும் செக் பண்ணேன். கனெக்ஷன் ரேஞ்சில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. இண்டோரில் ரோமிங்கில் இருக்கும்போது சரி, அவுட்டோரில் வாக்கிங் ஜாகிங் போகும்போது, பைக்கில் போகும்போது எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லையும் ஆடியோ விட்டு விட்டு கேட்கல. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் ரொம்ப குட்டாக இருக்குது. அண்ட் மெயினான விஷயம், ஸோ இதில் டுவல் கனெக்ஷன் கிடையாது. அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்வேர் கனெக்ஷன் அந்த மாதிரி சப்போர்ட் வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேரிங் அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் பார்க்கும்போது இந்த போல்ட் ஆடியோ Z40 ப்ரோ இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம் டைப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வேரிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. வேரிங் கம்ஃபர்ட் ரொம்ப குட்டாக தான் வந்து இருக்குது. நான் ஈவன் ஹெட்லாம் ஷேக் பண்ணும்போது சரி, அண்ட் வெளியில் எங்கேயாவது யூஸ் பண்ணும்போது, ஜாகிங் போகும்போது, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கூட எப்பவுமே இயர்பட்ஸ் காதுலேருந்து கீழே விழுந்ததில்லை. அந்த அளவுக்கு வேரிங் கம்ஃபர்ட் ரொம்பவே குட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டச் ஃபங்க்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இதில் போல்ட் புதுசாக வந்து எப்படி ஓப்போ, ரியல்மி அவங்களாம் வந்து கிளிக் பண்ணும்போது ஒரு கிளிக் சவுண்ட் வரும், அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சவுண்ட் வந்து ஒன்று கேட்குது ஒரு வாட்டி கிளிக் பண்ணும் போதும். பட் அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த சவுண்ட் கிளிக் சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆடியோ கேட்கும் போது நம்ம டச் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு கேட்குதானே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி டச் ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ ஓவராலாக வியரிங் அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆடியோ வைஸ் மெயினாக சொல்லணும்னா இந்த வாட்டி போல்ட் வந்து Z40 ப்ரோவில் பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பேஸ் எஃபெக்ட்ஸ் உண்மையிலேயே வந்து கொஞ்சம் நல்லா அந்த பீட் எஃபெக்ட் அதெல்லாம் நல்லா வந்து டெடிகேட்டடாக எவ்ரி பீட் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஆடியோ ஹியர் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இந்த இயர்பட்ஸ் வந்து நம்மளுக்கு 1600 வருது. இதை நீங்கள் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரியல்மி T100 இதை விட ப்ரைஸ் கம்மியாக 1400 ருபீஸில் இருக்குது. அண்ட் 1700 போனீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் 2 இருக்குது, OnePlus Nord 2R இருக்குது. அண்ட் போட்லேயே வந்து போட் நிர்வனாயான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இதில் இருக்கிற பேஸை விட அதில் பேஸ் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் மிட் டோன்ஸ் அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டிலாம் அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது இதை விட. ஸோ ஓவராலாக ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லதாக இருக்குது, கன்ஃபார்மாக வந்து குட்டாக இருக்கும். பட் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால இதை கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து குவாட் மைக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்ஸ், டோட்டலாக 4 மைக்ஸில் பில்ட் பண்ணியிருக்காங்களாம். மெயினாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து காலிங் டெஸ்ட்டுக்கான சாம்பிள்ஸ்லாம் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்களே கேட்டு பாருங்க. கைஸ், இப்போ நான் வந்து ரூம் உள்ள ஒரு ஃபேன் நாய்ஸில் வந்து கால்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் நாய்ஸ் இருக்குது. ஸோ ஃபேன் வந்து ஆல்மோஸ்ட் 50லேருந்து 60 டெசிபல் நாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இப்போ நீங்கள் போல்ட் Z40 ப்ரோ இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கால் பேசுனீங்கன்னா ஸோ உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல்லாம் இண்டோரில் ஒரு ஃபேன் நாய்ஸில் பேசுனா இப்படி தான் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நானும் வந்து கேட்டுட்டு எப்படி இருக்குன்றத வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹலோ. இப்போ போல்ட்டோட Z40 ப்ரோ அந்த டிடபிள்யூசி கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எப்படி இருக்குது? நான் இப்போ அவுட்டோரில் இருக்கேன், நிறைய வண்டி மூமெண்ட்ஸ் இருக்குது, ஏர் நாய்ஸ்லாம் கூட இருக்குது. வால்யூம் லெவல் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஓகே. கேட்குறத விட நல்லா தான் கேட்குது. ஆனால் விட்டு விட்டு கேட்குது. சம்டைம்ஸ் ஸ்லோவாக கேட்குது, சம்டைம்ஸ் இதுவாக இருக்கு. இப்போ கரெக்டாக கேட்குதா? இப்போ கரெக்டாக பேசுறது ஒவ்வொரு வேர்ட்ஸும் கரெக்டாக கிளியராக இருக்கா? இப்போ நல்லா கேட்குது. சரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி இருக்கு இப்போ?
அந்த ஆன் சவுண்டு வெஹிக்கல் மூமெண்ட்டு அதெல்லாம் கேட்குது, கொஞ்சம் ஏர் நாய்ஸ் கேட்குது. ஓகே. இல்லை அந்த ஹார்ன் நாய்ஸ்லாம் எப்படி ரொம்ப அதிகமாக இருக்கா, ரொம்ப ஓவர் டிஸ்டர்பிங்காக இருக்கா? இல்லை ஓவர் டிஸ்டர்பிங்காக இல்லை, ஒரு லோ டு மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது. என்னோட வண்டியிலே ஹார்ன் அடிச்சிருக்கு, அந்த ஹார்ன் நாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? அது கேட்குது. அதான் எந்த அளவுக்கு இருக்கு, அது ரொம்ப ஹையாக இருக்கா? ஹார்ன் சவுண்டு வந்து ஹையாலாம் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. ஓகே. இப்போ ஏர் நாய்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு நல்லா காத்தடிக்குது. இருக்கு. ஆனால் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இல்லை, நான் பேசுறது ஸ்டில் உங்களுக்கு நல்லா கேட்குது. எதுவுமே டிஸ்டர்பிங்காக இல்லை, ஆனால் அப்படியே லோ ஆகுது, திடீர்னு நல்லா கேட்குது. அதுதான் அது வந்து ஒருவேளை மூவிங்கில் இருக்கிறதுனால அப்படி இருக்கு போல. அதுதான் காரணம், நானும் அதான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஓவராலாக காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, பேக்ரவுண்டில் நாய்ஸ் நல்லாவே எலிமினேட் பண்ணியிருக்கு, அந்த நாய்ஸ் நல்லா கம்ப்ரஸ் பண்ணுது. ஆனால் மெயினாக எங்கே ட்ராபேக்னா, நம்மளோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் வால்யூம் லெவல் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் கேட்குது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதுவும் எப்போனா சுத்தமாக பேக்ரவுண்டில் வந்து அந்தளவுக்கு நாய்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் தான். ஒரு ஃபேன் நாய்ஸில் பேசுகிறீங்கன்னா அப்போ வந்து ஒரு மீடியமாக கேட்குற அளவுக்கு கேட்குது. ஆனால் இதுவே நீங்கள் அவுட்டோரில் ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, ஒரு ஏர் நாய்ஸ்லாம் இருக்குன்னா அந்த டைம்லலாம் உங்களோட வாய்ஸ் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கேட்காம போய்டும். அதாவது எப்படின்னா, நீங்கள் பேசுகிற வால்யூம் ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா பேக்ரவுண்டில் நாய்ஸ் அதிகமாகும் போது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து சவுண்டு கம்மியாயிடும். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இல்லைன்னா அப்போ தான் நீங்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நல்லா கேட்கும். ஸோ அதனால சம்டைம்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. அதனால நீங்கள் பேசுகிறது ஒரு சமயம் அவங்களுக்கு நல்லா கேட்கும், ஒரு சமயம் கம்மியாக கேட்கும், வேர்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகும், அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இது வந்து அவுட்டோரில் நீங்கள் வந்து ஒரு வண்டியில் போகிறீங்க, கொஞ்சம் ஏர் நாய்ஸ்லாம் இருக்குது, அண்டு ரோட் சைட்லேயே கூட நிறைய டிராஃபிக் இருக்குன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வரது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் பெட்டர் இன்டோர் காலிங்க்கு இது வந்து பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இன்டோர்லேயே ரொம்ப நாய்ஸ் இல்லாத டைமில் கால் பேசுனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் மெயினாக இப்போ இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து இவங்க 100 hours ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும் அப்படின்ட்டு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலே 100 hours வருதா? ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர்பட்ஸ் அண்ட் கேஸ் ரெண்டுத்தையும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 hours எடுத்துக்குது. அண்ட் இயர்பட்ஸை கேஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour 20 minutes ஆகுது. அண்ட் அதே மாதிரி இயர்பட்ஸை கேஸோட பேட்டரி யூஸ் பண்ணி 5 times ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் 6th time சார்ஜ் பண்ணும்போது இயர்பட்ஸ் ரெண்டுமே 60% ஒரு 80% சார்ஜ் ஆகும். ஏன்னா ஆஃப்டர் தட் கேஸோட பேட்டரி 0 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ப்ளே டைம் ஹவர்ஸ் பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து இயர்பட்ஸ் ஒன்லி ப்ளே டைம் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 வால்யூம்ஸில் செக் பண்ணேன், 60% வால்யூம் அண்ட் 100% வால்யூம். ஸோ இதில் இயர்பட்ஸ் ஒன்லி ப்ளே டைம் ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்லேருந்து 6 hours வருது. 5 hours வந்து எனி டைம் 100% வால்யூமில் கேட்டிங்கன்னா 5 hours கிடைக்கும். எனி டைம் 60% வால்யூமில் கேட்டிங்கன்னா 6 hours வரைக்கும் கிடைக்கும். அண்ட் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் டோட்டல் ப்ளே டைம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 30.5 ஹவர்ஸ்லேருந்து 37 hours வரைக்கும் டோட்டல் ப்ளே டைம் ஹவர்ஸ் வரும். ஸோ இதில் வந்து 30.5ன்றது எனி டைம் நீங்கள் எப்பவுமே 100% வால்யூமில் தான் கேட்பீங்கன்னா அந்த 30.5, ஆல்வேஸ் 50% 60% வால்யூமில் கேட்பீங்கன்னா 37 hours வரும். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைமுக்கு தான். பட் நீங்கள் காலிங்கும் பேசுனீங்கன்னா இன்னும் யூசேஜ் ஹவர்ஸ் கம்மியாக தான் ஆகும், அதிகமாகாது. ஃபைனலாக இந்த போல்ட் ஆடியோ Z40 Pro நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ளே டைம் ஹவர்ஸ் கிடைக்குது, அண்ட் உங்களுக்கு கிடைக்கிற ப்ளே டைம் ஹவர்ஸ் உங்களுக்கு எனஃபாக இருக்கா, இல்லை பிராண்ட் சொன்ன 100 hours உங்களுக்கு கிடைக்குதா, இல்லை அதை விட கம்மியாக கிடைக்குதா? ஸோ எது வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஓவராலாக இந்த போல்ட் ஆடியோ Z40 Proவோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஃபைனலாக இப்போ இதோட கான்ஸ் வந்து நம்ம போகலாம். கான்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல் கனெக்ஷன் கிடையாது, அண்ட் இந்த இயர்பட்ஸில் ஆப் சப்போர்ட் கிடையாது. அண்ட் மூணாவது வந்து காலிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ காலிங் வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் நல்லா மினிமைஸ் பண்ணுது இந்த இயர்பட்ஸில். ஸோ அதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப லவுட்ராகவும் கேட்கல, ஓரளவுக்கு நல்லா மினிமைஸ் பண்ணியிருக்கு. பட் நீங்கள் பேசுகிற வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் ஆகிடுது. ஸோ நாய்ஸ் வந்து அதிகமாக வரும்போது அந்த நாய்ஸை கம்மி பண்ணும்போது நீங்கள் பேசுகிற உங்கள் வாய்ஸ் சேர்த்து கம்மி பண்ணிடுது. அதனால ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா உங்களோட வால்யூம் லெவல் அவங்களுக்கு கம்மியாக கேட்குது. அது உண்மையிலேயே அவுட்டோரில் கால் பேசும்போது கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பிங்காக தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாய்ஸே இல்லாத டைமில் ஓரளவுக்கு ஒரு மீடியம் நாய்ஸ்க்குள்ள ஒரு ஃபேன் நாய்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னா அந்த மாதிரி டைமில் பேசினா தான் ஓகே. அதை தாண்டி நீங்கள் ரொம்ப ஹை என்விரான்மெண்டல் நாய்ஸில் இருக்கும்போது பேசும்போது உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் வால்யூம் லெவல்லாம் கம்மியாக தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட் கன்ஃபார்மாக பேட்டரி வந்து ஒரு ட்ராபேக் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க 100 hours ப்ளே டைம் ஹவர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இது சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு வெயிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்குது. ஸோ இது எப்படி ஒரு 100 hours கொடுக்கும்? ஸோ இது சான்சஸே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் 37 hours தான் டோட்டல் ப்ளே டைம் ஹவர்ஸ் வருது. ஸோ அவங்க சொன்ன 100 hours கிடைக்கல. பட் நீங்கள் வந்து ஒரு பர் டே 2 hour தான் கேட்குறீங்க அப்படின்னா
உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் இயர்பட்ஸ் அண்ட் கேஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 days வரும், விச் மீன்ஸ் 2 weeks நீங்கள் சார்ஜே போட தேவையில்ல. அண்ட் இல்லை 4 hours per day கேட்குறீங்கன்னா 1 week ஆச்சு நீங்கள் சார்ஜே வந்து போட தேவையில்ல, வீக்லி ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் போதும். உங்களோட டார்கெட் வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது பட்சத்தில் இது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் பிராண்ட் சொன்ன அந்த 100 hours கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அவங்க சொன்ன மாதிரி 100 hours வந்ததுன்னா அப்போ கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டுனே நீங்கள் 50 days கிட்டத்தட்ட 1.5 மாதம் நீங்கள் வந்து கேஸ் அண்ட் இயர்பட்ஸை சார்ஜே போட தேவையில்ல. 1.5 மாதத்துக்கு இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பெர் டே 2 hours கேட்குறீங்கன்ற பட்சத்தில். அண்ட் இப்போ வர எல்லா பிராண்ட்ஸும் வந்து ப்ளே டைம் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஆனால் ரியலாக ப்ளே டைம் ஹவர்ஸ் கம்மியாக வருது. ஸோ அதை பற்றி ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெல், இப்போ ஃபைனலாக இந்த போல்ட் ஆடியோ Z40 Pro பொறுத்த வரைக்கும் மேபி ஃபியூச்சரில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபியூச்சரில் எப்பயாவது ஆஃபரில் அந்த மாதிரி ஒரு 1000-1200க்கு போச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கலாம். பட் 1600க்கு இது வந்து நாட் ஒர்த் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. 1000 to 1200 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது பெஸ்ட் அண்ட் ஒர்த் ஃபார் பையிங் தான். வெல், இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.